ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்யூ ஸ்பெஷல் டுடே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் இல்லை ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர், ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப் எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டீஸ்பூன் நான் தூதுவளை இலை லீஃப் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் லீஃபை எடுத்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் தக்காளி போட்டு இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு ரசம் டேஸ்ட் கிடைக்காது. ஸோ ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் ஆட் பண்ணாலே போதும். இப்போது நான் பேன் ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம ஹாஃப் டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடித்ததும் நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரசம் மிக்ஸு, அந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம புளிக்கரைசல்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம போட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம எது அரைச்சோமோ அந்த மிக்ஸே போதும். நம்ம இதில் புளிக்கரைசல் ஆட் பண்ணலை, ஏன்னா நமக்கு அப்போ தான் தூதுவளை இலை பொடியோட மருத்துவ குணம் அப்படியே கிடைக்கும். அதனால தான், இல்லைன்னா சளி கரைக்காது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். நம்ம இப்போ கொத்தமல்லி இலை போட்டு நம்ம ரசம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் தூதுவளை பொடி ஆட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தூதுவளை லீஃபாக கிடச்சிதுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கிடைக்காதனால நான் தூதுவளை பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம சளி இருமலுக்கெல்லாம் நல்லா கேட்கும். ஸோ அந்த டைமில் நம்ம புளி சேர்க்காமல் இந்த மாதிரி தூதுவளை இலையோ இல்லை அதோட பொடியோ வச்சு நம்ம சேர்த்து நம்ம ரசம் வச்சு கொடுத்தோன்னா நம்ம சளி இருமலுக்கெல்லாம் நல்லா கேட்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சம்யூ ஸ்பெஷல் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.